வழி போற புள்ள கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிச்சா கலங்கி நிற்காத, மம்பட்டிய பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மம்பட்டிய பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த்திப்படி சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களின் ஒருவன் மேலமகன நெல்லியா நாச்சியப்பன். முள்வெளியில் படர்ந்துருக்கிறதுல குறிஞ்சான் கீரை, ஒரு ஏரியாவில் வந்து குறிஞ்சா கீரைம்பாங்க, ஒரு ஏரியாவில் வந்து குறிஞ்சான் கீரைன்னு சொல்லுவாங்க. சக்கரை நோய் உள்ளவங்க இந்த குறிஞ்சான் கீரையை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே சக்கரை நோயை வந்து கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்த குறிஞ்சான் கீரை அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் படைத்தது. இந்த குறிஞ்சான் கீரை சாதாரணமாக யாருமே வந்து இது பயன்படுத்துறதில்ல. இது கிராமப்புறத்துலேயும் அதே போல் வந்து டவுன்லேயும் மார்க்கெட்டில் வந்து கொண்டாந்து விற்பாங்க. கண்டிப்பாக வந்து அவசியம் வாங்கி இதை வந்து பயன்பெறுங்க. ஆண்டவன் கொடுத்த இயற்கையான இந்த குறிஞ்சா கீரையை வந்து நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்து வந்து பறிக்கணும். ஏன்னா முள் பாருங்கள், முள் குத்திவிடும். வந்து முள்வெளியில் தான் இது வந்து படர்ந்து கிடக்கும். சக்கரை நோய் உள்ளவங்க இந்த குறிஞ்சாக்கீரையை வந்து பிடுங்கி நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு டெய்லி சாப்பிட்டாங்கனாவே சக்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது. நம்ம ஏற்கனவே நம்ம குறிஞ்சாக்கீரையை பற்றி நம்ம 4-5 வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்கையும் நான் அனுப்புகிறேன். நம்ம எவ்வளோ தான் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் எவ்வளோ மருந்து நம்ம சாப்பிட்டாலும் சக்கரை நோய் வந்து தீர்ற மாதிரி இல்லை. ஆண்டவன் கொடுத்த இயற்கையான இந்த மாதிரி குறிஞ்சான் கீரையை வந்து நம்ம பறித்து கீரை வந்து பொரிச்சோம், அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குதுல வடி தண்ணி, அதை வச்சு அவிச்சோம். நம்ம வந்து காலையில் நம்ம சாப்பிட்டோம்னா சக்கரை நோயின் அளவை வந்து கட்டுப்படுத்தும். நமக்கு தேவையான குறிஞ்சான் கீரை வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம். இந்த நம்ம குறிஞ்சான் கீரையை பயன்படுத்தி நம்ம குறிஞ்சான் கீரை பக்கோடா தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். அந்த குறிஞ்சான் கீரை பக்கோடா எப்படி தயார் பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த்திப்படி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த்திப்படி சேனல் உங்களுக்கும் வந்து சேரும். வாங்க இப்போ சக்கரை நோயை குணப்படுத்தும் குறிஞ்சான் கீரையை பயன்படுத்தி குறிஞ்சான் கீரை பக்கோடா வந்து தயார் பண்ணிவிடுவோமா? வாங்க தயார் பண்ணி குறிஞ்சான் கீரையை இலையை மட்டும் பறிச்சுக்குவோம். அப்படியே இந்த மாதிரி எல்லா குறிஞ்சான் கீரை இலையும் நம்ம பறிச்சுக்கிறோம். குறிஞ்சான் கீரை ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஆஞ்சிக்கிட்டோம். தண்ணியில் வந்து அலசிக்குவோம். தண்ணியில் அலசின குறிஞ்சாக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு தான் நம்ம குறிஞ்சாக்கீரை வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம சின்ன கட் பண்ணிக்கிறோம். எப்போவும் மற்ற கீரை மாதிரியே இதை நல்லா பொடியாக அப்படியே கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம குறிஞ்சாக்கீரையை சின்னமாக கட் பண்ணிக்கிறோம். ஒரு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நம்ம சின்னமாக கட் பண்ணிக்கிறோம். அப்படியே நல்லா நீல வாக்கில் பெரிய வெங்காயத்தை எவ்வளோ சின்னமாக கட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. குறிஞ்சான் கீரை பக்கோடா நம்ம தயார் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். 4 இனுக்கு கருவேப்பிலையை உருகி சின்னமாக கட் பண்ணிக்கிறோம். இவனையும் சின்னமாக கட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலையை ஒரு பாத்திரம் எடுத்து அலசி நறுக்கிய பெரிய வெங்காயம் 1/4 கிலோ சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா அப்படியே உதிரி ஆக்கிறோம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். அந்த சோம்பு உடைய வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். 10 பல்லு பூண்டை அம்மியில் நச்சு சேர்த்துக்கிறோம்.
3 பச்சை மிளகாயை அம்மியில் நச்சு சேர்க்குறோம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். அம்மியில் முணுக்கின கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்த அனைத்து பொருளையும் நல்லா அப்படியே மசாலா வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அந்த மாதிரி கலந்துக்கிறோம். நம்ம வெங்காயத்தோட உப்பு சேர்க்கையில் அந்த வெங்காயத்தோடைய தண்ணி வந்து வெளியாகும். பெரிய வெங்காயத்தோட நம்ம முணுக்கின கல் உப்பு சேர்த்துனோடனே மசாலா நல்லா ஊறி பற்றில தண்ணி விட்டுருச்சு பற்றில சரிங்க. அரிசி மாவு 50 கிராம் சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு சேர்த்தா நல்ல பொழுப்பு தன்மையாக இருக்கும். கடலை மாவு 150 கிராம் சேர்த்துக்கிறோம். கடலை மாவு ஒரு கைப்பிடி அளவு குறிஞ்சாக்கீரையை நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். 4 இனுக்கு கருவேப்பிலையா நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்படியே எண்ணெய் சேர்த்து அப்படியே இவனை எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா பிணைஞ்சுக்குவோம். நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால நல்லா கொஞ்சம் புழுப்பு தன்மை வரும். குறிஞ்சான்கீரை வந்து நம்ம சேர்த்து நம்ம பண்ணுறதுனால உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது. தேவையான அளவு பச்சை தண்ணியை தொளிச்சுக்கிறேன். குறிஞ்சான்கீரையை நம்ம குழந்தைகளுக்கு வந்து அவிச்சு கொடுத்தாலோ அல்லது வந்து கீரையை வந்து பொரிச்சு கொடுத்தாலோ கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அதே போல் வந்து உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பச்சை தண்ணியை வந்து அதிகம் சேர்க்காம நம்ம தொளித்து நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா கொஞ்சம் ஊறட்டும். சக்கரை நோயை குணப்படுத்தும் குறிஞ்சான்கீரை பக்கோடா நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண் கடாயை வச்சுக்கிறேன். மண் கடாய் நல்லா காய்ச்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. குறிஞ்சான்கீரையில் நம்ம சேர்த்த மசாலா வந்து இப்போ எண்ணெயில் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் அப்படியே திரியா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக அப்படி சேர்க்கலாம். மிதமான தீயில தான் குறிஞ்சான்கீரை பக்கோடா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே லேசாக அப்படி கிண்டி விடுவேன். குறிஞ்சான்கீரை வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி குறிஞ்சான்கீரை பக்கோடா வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கும் சரி, நம்ம வெறும் வாயிலையும் நம்ம சாப்பிட்லாம். டீ காஃபி சாப்பிட்ற நேரமும் இந்த குறிஞ்சான்கீரை பக்கோடா வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். குறைஞ்சது வந்து குறிஞ்சான்கீரை பக்கோடா ஒரு 10 நிமிஷம் வந்து எண்ணெயில் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகணும். குறிஞ்சான்கீரை பக்கோடா வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்ல சவுண்டு வரணும். இந்த மாதிரி சவுண்டு வந்துருச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். குறிஞ்சான்கீரை பக்கோடா வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இனிமேல் எடுத்துட வேண்டியதான். நல்ல மொறுன்னு இருக்கான் பத்தில. உடம்புக்கு சத்தான சக்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய குறிஞ்சான்கீரை பக்கோடா தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். நல்ல அருமையாக இருக்குது. குறிஞ்சான்கீரை வந்து கசக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம குறிஞ்சான்கீரை பக்கோடா நம்ம செய்து சாப்பிடல, கசப்பு தன்மையும் இல்லை. இதே மாதிரி நீங்களும் வந்து குறிஞ்சான்கீரை பக்கோடா வந்து தயார் பண்ணி சக்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துங்க. அதே போல் நம்ம வந்து வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சாங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களின் ஒருவன் மேலமகன நெல்லிய நாச்சியப்பன். நன்றி, வணக்கம்.